அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது தூய்மை, வுது. முஸ்லிம் எப்போதும் தூய்மையாகவே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகைக்கு தூய்மை மிக அவசியமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், தூய்மை ஈமானில் பாதி. தூய்மையற்றவனின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு முன்னால் செய்யப்படும் தூய்மைக்கு தான் வுது என்று சொல்லப்படுகிறது. வுது என்பது தொழுகைக்கு முன்னால் குறிப்பிட்ட சில உறுப்புகளை கழுவி சுத்தப்படுத்துவதை குறிக்கிறது. வுது செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், முஃமின்களே, நீங்கள் தொழுகைக்கு செல்லும் போது உங்கள் முகங்களையும் முழங்கை வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தலையில் மசகு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கால்களை கரண்டை வரைக்கும் கழுவிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். வுது நீங்கிவிட்டால் மீண்டும் வுது செய்யாமல் தொழும் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகைக்கு முன்பு நாம் வுது செய்து கொள்ள வேண்டும். வுது செய்வதற்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலின் மேல்புறத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நானும் ஏறி சென்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்தார்கள். வுது செய்து முடித்ததும், நிச்சயமாக எனது சமுதாயத்தவர்கள் மறுமை நாளில் வுதுவுடைய சுவடுகளால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். எனவே உங்கள் எவருக்கு தமது ஒளியை அவர் வுது செய்யும் உறுப்புகளில் நீளமாக்கிக் கொள்ள முடியுமோ அதனை செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டிருக்கிறேன் என்றார்கள். எனவே அதற்குரிய எல்லையை விடவும் நீட்டி கழுவ வேண்டும். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்க ஸ்தலத்திற்கு வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன் என்று கூறிவிட்டு, நமது சகோதரர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன் என்றார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்கள் சகோதரர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறென்று, நீங்கள் என் தோழர்கள், அவர்களோ என் வருங்கால சமுதாயத்தவர்கள் ஆவார்கள். அவர்களுக்காக நான் கௌசர் என்னும் நீர் தடாகத்தின் அருகே காத்திருப்பேன் என்றார்கள். அதற்கு நபி தோழர்கள், உங்கள் சமுதாயத்தில் இனி வரவிருப்பவர்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனிடம் கண்ணங்கரிய குதிரைகளுக்கு இடையே முகமும் கால்களும் வெண்மை நிறம் கொண்ட குதிரை இருந்தால் தனது குதிரையை அவன் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டானா என்று கேட்டார்கள். அதற்கு நபித்தோழர்கள் ஆம் என்றார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
கியாமத்து நாளில் ஒதுவின் காரணமாக முகமும் கைகால்களும் பிரகாசமானவர்களாக வருவார்கள். இதன் மூலம் நான் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்காக கௌசர் தடாகத்தினர்கள் காத்திருப்பேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் வுது அழகிய முறையில் செய்து பின்னர் தம் உள்ளத்தை ஒருமைப்படுத்தி 2 ரக்காத்துகள் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் நஸையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பது மிக சிறந்தது. குறிப்பாக தொழுகைக்கு முன்னால் நாம் பரிபூர்ணமான முறையில் ஒது செய்வோமேயானால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த மறுமை நாளையில் அவருடைய கையினால் கௌசர் என்னும் தடாகத்தில் நீரந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.